தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி அக்டோபர் 2 முதல் 9 வரை. தொடர்புக்கு 9360200477. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 25/9/2025 அருமையான வியாழக்கிழமை குருநாள். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என் அப்பன் சொக்கநாதனோடும் என் குருநாதர் தம்பிரான் சிவவாக்கியரோடும் இருந்து உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். மகிழ்ச்சி. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ரொம்ப சந்தோஷம். 25ஆம் தேதி என்னை வாழ வைத்த தெய்வம் ஐயா கா. செல்வராஜ் அவர்களுக்கு பிறந்த நாள். திருப்பூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர், திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் திருப்பூர் முதல் மேயர் அவருடைய பிறந்த நாள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவரை போய் நேரில் சந்திக்க இருக்கிறோம். நேரில் சந்திச்சு அவருக்கு வாழ்த்து சொல்லலான்னு இருக்கேன். என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய இடத்துக்கு வந்ததற்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு உந்துகோலாக, என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அன்பு கரமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் ஐயா கா. செல்வராஜ் அவர்கள். அவர்கள் நீடூழி நீடூழி பல்லாண்டு 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 வாழ வேண்டும். இன்னும் பல குடும்பங்கள் அவரால் வாழ வேண்டும். அவரும் அவருடைய அன்பு குடும்பமும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என என் அப்பன் சொக்கநாதனையும் என் குருநாதரையும் வேண்டிக் கொள்கிறேன். வாங்க, திதி யோகம் காரணம், நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 6-9 வரைக்கும் திருதியை, அதன் பின்பு வளர்பிறை சதுர்த்தி, இரவு 7-3 வரைக்கும் சுவாதி, அதன் பின்பு விசாகம், இரவு 9:38 வரைக்கும் வைத்திருதி நாம யோகம் இருக்கிறது. வைத்திருதி நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம், யோகி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திராடம், அவயோகி சூரியன், அதன் பின்பு விஸ்கம்பம் நாம யோகம். காலை 6-9 வரைக்கும் கரசை கரணம், பின்பு இரவு 7-12 வரைக்கும் வனிசை சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்துல, சுக்கிரன் கேது 2 பேருமே சிம்மத்துல, சூரியன் புதன் கன்னியில, செவ்வாய் சந்திரன் துலாம்ல, ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். உடுமலை நாராயண கவி அவருடைய பிறந்த தினம். நம்முடைய எல்லார் மனதையும் கொள்ளையடித்த இசையால் மலர்வேன் அப்படின்னு நமக்காக பாடி காட்டிய நம்முடைய அன்பு பாடகர் திரு எஸ்பிபி அவர்களுடைய நினைவு தினம். மறக்க முடியாத மாமனிதர். நம்முடைய பலருடைய நிம்மதிக்கு சொந்தக்காரர், பலருடைய காதலுக்கு சொந்தக்காரர், பலருடைய பாசத்துக்கு சொந்தக்காரர், பலருடைய உத்வேகத்துக்கு சொந்தக்காரர். அவர் பாடிய பாடல்கள் நீங்காது நினைவோடு இருப்பவை. அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து இறைவன் நான் வேண்டிக்கிறேன். 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய படுபட்சியாக இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள், இறைவனோடு கலந்துருங்கள். நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ, அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். உங்களுடைய பக்ஷி ஆந்தை. காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை, அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. காரணம் 100% காரிய வெற்றி அரசில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 2 ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்து 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் துயில் உங்களுக்கு 25% காரிய வெற்றி. 5, 6 2 ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுத்துவிடும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். உங்களுடைய பக்ஷி கோழி.
முதல் ஜாமம் நடை 50% வெற்றி, இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது 100% வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மூன்றாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை, ஐந்தாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி, ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கிறது 100% வெற்றி. ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை, எட்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி, ஒன்பதாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, பத்தாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். பொன்னான வேலை காலையில் துவங்குகிறது, 100% காரிய வெற்றி. முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது. வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள். நான் காலையில் ஆஃபீஸே 8:30 மணிக்கு மேலே தான் போவேன். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இரண்டாம் ஜாமம் துயில் 25% வெற்றி, மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை, நான்காம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, ஐந்தாம் ஜாமம் நடை 50% வெற்றி, ஆறாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி, ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது 100% காரிய வெற்றி, எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது 50% காரிய வெற்றி, பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் விடியட்டும், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.